Hi friends, welcome back to my channel. நான் தான் குரு. ஸோ இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேர் கேர் ரிலேட்டடான ஒரு வீடியோஸ் தான் போட போகிறேன். ஸோ எல்லாருக்கும் அவங்களோட ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ராங்கராக ஹெல்த்தியராக அட் த சேம் டைம் நல்லா வந்து நம்ம ஈஸியாக வந்து அதை கேரி பண்ணுற மாதிரி இருக்கணுங்கிறது எல்லாரோட விருப்பம் தான். ஸோ இப்போ இருக்க டே டு டே லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஹேர் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் வந்து வருது. ஸோ அதுக்கு காரணம் வந்து நிறைய பேர் நிறைய கெமிக்கல் உள்ள ப்ராடக்ட் கூட யூஸ் பண்ணியிருக்கலாம். அதனால கூட நம்ம ஹேர் வந்து டேமேஜ் ஆக ப்ராப்ளம் இருக்குது. ஸோ ஒரு சில ப்ராடக்ட் வந்து நம்ம ஹேரை வந்து நல்லா க்ரோத் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு கூட ஷேர் பண்ண போகிறது வந்து டாபர் ஆம்லா ஹேர் ஆயில். அதோட ஹேக்ஸ் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப எஃபெக்டிவாக இருக்க போகுது. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து ஈஸிலி உங்களுக்கு எல்லா மார்க்கெட் அண்ட் க்ரோசரி ஸ்டோரில் உங்களுக்கு அவைலபிளாக கிடைக்கும். 275 ml வந்து 134 rupeesக்கு வந்து ஆன்லைனில் கிடைக்குது. அதுவே நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 20 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வாங்கலாம். ஸோ வாங்க நம்ம டாபர் ஆம்லா ஹேக்ஸ் வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் வந்து நம்ம டாபர் ஆம்லா ஹேர் ஆயில் வந்து உங்களோட ஹேர் லைன் பொறுத்து எடுத்துக்கோங்க. அண்ட் அதில் வந்து நான் ஒரு ½ லைம் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மிக்ஸ் பண்ணதை வந்து நம்மளோட ஸ்கேல்பில் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒவ்வொரு லேயராக எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் ஸ்கேல்ப் டச் பண்ணலாம். உங்கள்கிட்ட காட்டன் பால்ஸ் இருந்தால் கூட அதை வச்சு கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆம்லா ஹேர் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேரோட டென்சிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் அதோட நம்ம நேச்சுரலாக இருக்க ஹேர் இருக்குல்ல அதை வந்து நல்லாவே ஸ்ட்ராங்காக வைக்க ஹெல்ப் பண்ணுது. அண்ட் உங்களுக்கு ஹேர் க்ரோத்தும் அதோடு சேர்ந்து ஆகும். அதே மாதிரி இந்த லெமனில் வந்து அசிடிட்டி இருக்கிறதுனால ஸ்கேல்பில் வந்து pH வேல்யூ வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இதனாலே நம்மளோட பொடுகு வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆயிரும். ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இதில் வந்து டாபர் ஆம்லா ஹேர் ஆயில் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். நம்ம வந்து ஆயிலிங் பண்ண போகிறோம், அதோடு சேர்த்து மசாஜ் பண்ண போகிறோம். அண்ட் அதை வந்து ஒரு 10 to 15 செகண்ட் வந்து நீங்கள் ஹீட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட மைக்ரோவேவ் இருந்தால் நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் டபுள் பாய்லர் சிஸ்டம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஹீட் பண்ண இந்த ஹேர் ஆயில் வந்து நம்மளோட ஸ்கேல்பில் நல்லா டச் பண்ணுற மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன், அதை அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு ஜென்ட்லி நல்லா மசாஜ் கொடுங்க. ஏன்னா ஆயிலிங் வந்து நம்மளோட ஹேருக்கு ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால என்ன ஆகும்னா ஹேர் ஃபாலிசல்ஸில் வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதனாலே நம்மளுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ அதனால நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸுமே ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆயிரும். ஸோ இது ஒரு நல்ல பெனிஃபிட். ஹேர் ரூட்ஸையும் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ரொம்பவே பூஸ்டாக இருக்கும். ஆயிலிங் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக ஹெட் பாத் பண்ணுற மாதிரி ஹெட் பாத் கூட எடுத்துக்கலாம். கண்டிப்பாக வீக்லி ட்வைஸ் வந்து நம்ம ஹேர் ஆயிலிங் வந்து பண்ணி ஆகணும். ஸோ நம்ம முடிக்கு ரொம்பவே நல்லது. ஸோ ஒரு பாட்டில் எடுத்துக்கிறேன். அதில் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆம்லா ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு ½ கப் அளவுக்கு காய்ச்சிய ஒரு தண்ணி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேக் பண்ணிக்கோங்க. ஸோ ஷேக் பண்ணதுக்கப்புறம் இது நீங்கள் வந்து குளிக்கும் போது ஸோ வெட் ஹேரில் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் கொடுக்கணும். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆயில் கிளென்சர், அதோட ஒரு ரிச் கண்டிஷ்னர் மாதிரி இது ஒர்க் ஆகும். ஸோ இதனால உங்களோட ஹேர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். அதோட உங்களுக்கு நல்லா ஷைனியாக சில்கியாகவும் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் வந்து குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் அப்படி ஃபீல் ஆகும். ஸோ நீங்கள் ஓப்பன் ஹேராக கூட போகலாம். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒன்றுமே இல்லை, ஆம்லா ஆயில் வந்து கொஞ்சமாக 2 ட்ராப் எடுத்துக்கிறேன். ஸோ உங்களோட ஆஃப்டர் ஹெட் பாத்துக்கு அப்புறம் உங்களோட ஹேர் வந்து கொஞ்சம் ஃப்ரிஸியாக ஃபீல் ஆகுது, இல்லை கொஞ்சம் வந்து டேமேஜாக இருக்குது, அப்படி ரஃப்பாக ஃபீல் ஆகுதுன்னா அந்த டைமில் நீங்கள் லைட்டாக 2 ட்ராப் எடுத்து மேலோட்டமாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் கோம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்ப ஷைனிங்காக அண்ட் ரொம்ப ஸ்மூத்தாக ஃபீல் ஆகும். அண்ட் இது சிரம் மாதிரி கூட நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் இது மாதிரி உங்களுக்கு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye bye, டாடா, டேக் கேர் அண்ட் லவ் யூ ஆல். Bye.